ஒளிவாங்கி அணைச்சிருக்கீங்கயா? ஆமா, ஒலிவாங்கி எடுத்துருங்கய்யா. அதை ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. இப்போது கேக்குதா? கேக்குது கேக்குதுங்க. கேக்குது. அனைவருக்கும் இனிய அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் இந்த கம்பராமாயணத்தின் பல தலைப்புகளில் நான் பேசியிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த முறை நான் பாலகாண்டத்தின் அவையடக்க படலத்தையும் ஆற்றுப்படலத்தின் இந்த சில பாடல்கள் உங்களுடன் பேசி சிந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சான்றோர்கள் மிக்க இந்த அவையில பேசுவது எனக்கு இன்னும் கூடுதல் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து அவர்கள் சில கருத்துக்களை கூறும்போது நாம் இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கின்றது. அதற்காகவே நான் இந்த தளத்திலே நான் என்னுடைய கருத்தையும் பதிவு செய்து கொள்கின்றேன். கம்பர் இயற்றிய அந்த கம்பராமாயணத்துல அனைவருக்கும் கம்பராமாயணத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக சொல்லணும்னா கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இன்னொரு காண்டம் அது வந்து ஒட்டக்குத்தர் எழுதினார் நம்ம அந்த காண்டம் இல்லையா? அது போல இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த பாலகாண்டத்தின் அவையடக்கத்து படலமும் ஆற்றுப்படலமும். முதல்ல பாயிரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பாயிரம்னா என்னங்க? நூல் பாயிரம். நூலில் பதிந்துள்ள பொருளை குறிப்பது. நூலின் ஆசிரியர் அதன் நோக்கம், எல்லை, சிறப்பு போன்ற முக்கிய தகவல்களை நூலின் தொடக்கத்தில் அறிவிப்பது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் ஒரு நூலின் முகவுரை அல்லது முன்னுரை போன்ற பகுதி இது. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என்று பல வகைப்படும். பொது பாயிரம்னா பொதுவான கருத்துக்களை நூலின் தொடக்கத்திற்கு முகவுரையாக அளிப்பது. சிறப்பு பாயிரம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு மட்டுமே உரிய சிறப்புகளை கூறுவது. தற்சிறப்பு பாயிரம் என்றால் நூல் ஆசிரியரே தன்னை பற்றியும் நூலை பற்றியும் கூறுவது. பாயிரத்துக்கு முகவுரை, பதிகம், அணிந்துரை, புலந்துரை என்ற பல பெயர்கள் உண்டு. இதே வேளையில நாம் இன்னும் தமிழின் சிறப்பு, அதற்காக தான் இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். தமிழ்ல பாயிரம் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பாவிகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? பாவிகம் என்றால் என்ன என்றால் ஒரு காப்பியத்தின் மைய கருத்தையோ அடிப்படை தத்துவத்தையோ அல்லது கவிஞனின் முக்கிய நோக்கத்தை குறிப்பது. குறிப்பறிந்து சொல்ல வேண்டும் என்று குறிப்பறிந்து சொல்ல வேண்டும் என்றால் முன்கதை சுருக்கம். முன்கதை சுருக்கம் தான் காப்பியம் முழுவதும் ஊடுருவி அதன் அனைத்து பகுதிகளையும் இணைத்து பொதுவான ஒரு கதை சுருக்கம். கதை சுருக்கமாக சொல்வது ஒரு காப்பியம் பண்பு. அதுதான் வந்து பாவிகம். அதற்கு நிறைய உதாரணம் எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எடுத்துனா ஒரு பாவிகம் வந்து அதனுடைய கதை முன்கதை சுருக்கம் போல வரும். இதுதான் நம்முடைய நூல் பாயிரம். இந்த நூல் பாயிரத்தில் வருவதுதான் அவையடக்கப்படலம், ஆற்றுப்படலம். ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய நீர்வளம் எப்படி இருந்தது, அந்த நாட்டின் மன்னர் எப்படி இருந்தார், மன்னர் மக்களை எப்படி பார்த்து கொண்டார், மக்கள் மன்னனை எப்படி பார்த்து கொண்டார்கள், எப்படி அந்த போன்ற சிறப்புகளை கூறிவிட்டு கதை ஓட்டத்துக்குள் நுழைவது. இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழின் மிகச் சிறப்பு கம்ப ராமாயணத்தில் மட்டுமே உண்டு. மூலக்கதையான அந்த வான்மீகி ராமாயணத்துல இது இல்லை. ஆசிரியர் நேரடியாக கதைக்குள்ளே போய்விடுகிறார். ஆனால் கம்பர் தமிழுக்குரிய அந்த இலக்கண மரபு வைத்து பாயிரம், புது பாயிரம் வைத்து அவையடக்கம், ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், அரசியல் படலம் என்று பல படலங்களை பிரித்து சிறப்புகளை சொல்லி அதன் பிறகு அந்த கதை ஓட்டத்துக்குள்ளே போறார். இன்று நாம் முதலில் கடவுள் வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலை பெறுதலும் நீக்களும் நீங்களா அழகு ஈலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே சரணாங்களே சரணாங்களே. உலகம் யாவையும் தாம் உல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. தாம் உலகம் யாவையும், இந்த உலகம் அனைத்தையும் தாம் உல ஆக்களும்
தன் பலத்தால் படைத்தல், நிலை பெறுத்தல், நிலைத்திருக்குமாறு காத்தல், நீக்கல், அழித்தல், அதாவது அழித்தல், நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர், முடிவில்லாத அளவிட முடியாத விளையாட்டு உடையவர், அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு நாங்கள் அடைக்கலம். இதுதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. எல்லா உலகங்களையும் தன் பலத்தால் படைத்தலையும் நிலைத்திருக்குமாறு காத்தலையும் அழித்தலையும் முடிவில்லா அளவிட முடியாத விளையாட்டு உடையவராகிய தலைவராகிய அப்படிப்பட்ட தலைவருக்கு, அப்படிப்பட்ட தூய தலைவருக்கு, பரமனுக்கு நாங்கள் அடைக்கலம் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இன்னொரு முறை, உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. இதான் அந்த பாடலுடைய பொருள். சிற்குணத்தர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவரே முதல்வோர் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்று அரோ. சிற்குணத்தவர் அப்படின்னா மெய்ஞான கடவுள், பரம்பொருள். தெரிவு அரு நல்நிலை அப்படின்றால் தெரிந்து கொள்ள ஏற்ற தன்மை. எற்கு உணர்த்த அரிது, என்னால் எடுத்து உரைக்க இயலாது. எண்ணிய மூன்று நூல், அதாவது கம்ப ராமாயணத்தின் சிறப்பு திருமிகு கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொல்வார்கள், கம்ப ராமாயணம் ஒரு பாத்திரத்துக்குள் பாத்திரம். செட்டிநாடு பாத்திரங்களை பார்த்தால் பார்ப்பதற்கு ஒரு பாத்திரம் போல இருக்கும், அதுக்குள்ள நிறைய பாத்திரங்கள் வச்சிருப்பா. அது போல ஒரு வார்த்தையை போட்டு விடுறாரு கம்பர், எண்ணிய மூன்று நூல் போட்டிருக்காரு. ஆனா இதுக்குள்ள பாருங்க, மூத்தோர்கள் அறிஞர்களால் சான்றோர்களால் கூறப்பட்ட சத்வம், ராஜசம், தாமசம் ஆகிய மூன்று குணங்கள். எண்ணிய மூன்று குணங்கள் என்னது? சத்வம், ராஜசம், தாமசம் ஆகிய மூன்று குணங்கள். சத்வ குணம்னா தூய்மை, அமைதி, ஞானம், மகிழ்ச்சி, பொறுமை, கருணை போன்ற பண்புகளை கொண்டது. ராஜசம் அல்லது தாமச ரஜோகுணம்னா ஆசை, பற்று, கோபம், பதட்டம், பேராசை போன்ற குணங்களை கொண்டது. தாமசம்னா மந்த நில, சோம்பல், அறியாமை, மயக்கம், சோகம் போன்ற பண்புகளை கொண்டது. ஒருவர் எந்த குணத்தில் இருக்கின்றாரோ அதற்கேற்ப அவரது எண்ணங்களும் செயல்களும் மனநிலையும் மாறும். அதானே, அதுதான் சொல்றார். முற்குணத்தவரே முதலோவர். கம்பர் சொல்ற இதுல இந்த மூணுல முதலில் சொல்லப்பட்ட சத்வகுணம் கொண்டவரே மேலானவர், அவர் நற்குண கடவுள். அத்தகைய மேன்மையானவன் நற்குண கடலிலே ஆடுதல் நன்று, மகிழ்ச்சியாக மூழ்கி இருக்கலாம். இந்த பாடலுடைய பொருள், மெய்ஞான கடவுளின் அரிய நல்ல தன்மைகளை என்னால் எடுத்து கூறியது ரொம்ப கடினம், அரியது. ஆயினும் மூத்தோர்கள் அறிஞர்களால் கூறப்பட்ட சத்வ உள்ள ஆதி அந்தம் ஓதினர். முதலும் முடிவுமான கசடர கற்றவர்களும் அரியன யாவையும் எல்லா துறவிகளும் முழுமையாக உணர்ந்தவர்கள். அழகு இல்லர், அளவில்லாத, பற்று இல்லர், அகப்பற்று புறப்பற்று இல்லாதவர்கள். மெய்நெறி ஆகிய கடவுள் பாதம் அல்லது பற்றிலர், ஆதரவாக பற்றியவர்கள் வேறு ஒன்றை பற்ற மாட்டார்கள். முதலும் முடிவுமாக கசடரு கற்ற எல்லா துறைகளும் அளவிட முடியாத பற்று இல்லாத ஞானமயமாகிய கடவுளை ஆதாரமாக பற்றியவர்கள் வேறு ஒன்றை பற்ற மாட்டார்கள். இதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. முற்ற ஓதி கற்றவர்களும் வேதங்களும் பற்று அற்றவர்களும் சரண் பகவானின் பாதங்களே. இதுதான் இதனுடைய பொருள். முதல் பாடல்ல பகவானை நேரிடையாகவும், இரண்டாவது பாடல்ல பாகவதர் துணையாகவும் மறைமுகமாகவும், மூன்றாவது பாடல்ல சரணாகதி காட்டிய முடிவுறு நிலையை உணர்த்திய கவி கம்பருடைய கவிநயம் பாருங்க, என்ன அருமையா இருக்கு இல்லையா? அதான் அவர் கவி சக்கரவர்த்தி. அவர் புகழை பாடுவோம். இது கடவுள் வணக்கம், கடவுள் வாழ்த்து. அடுத்து நாம அவை அடக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பதை உணர்ந்து அறிஞர்கள் முன்னில
தன் அறிவை சுருக்கிக் கொள்றது. நான் ஏதோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றது. தன் நூலை இயற்றியதில் அதில் பல பிழைகள் இருந்தாலும் சான்றோர்கள் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவையடக்கமாக கூறுவது. இதன் அவையடக்க பாடல். அந்த ஒரு பூசை முற்றவும் நக்கு பூ புக்கென ஆசை பற்றி அறையில் விட்டேன் காசியில் கொற்றத்து ராமன் கதை அரும். இந்த வால்மீகி ராமாயணம் இருக்கு இல்லையா, ஓசை மிகுந்த ஒரு பால்கடல் போல ஒரு பூசை. கம்பராகிய நான் ஒரு பூனை. அது பால் கடலை பார்த்தா நினைக்கும், அது முடியாது, ஆனா நினைக்கும் இல்லையா. அது போல வால்மீகி என்ற ஒரு பெரிய பரந்த பார்க்கடலை ஒரு பூனை நக்கி குடித்து விடலாம் என்ற அறியாமையால் பூனை நினைக்கிறது. அது போல அறியாமையால் நான் எழுத தொடங்கினேன். எதனால? காசியில் கொற்றத்து ராமன் கதை, குற்றம் இல்லாத ஒரு கொற்றவனுடைய கதையை எழுத ஆசைப்பட்டேன். அதனால அந்த பரந்த பார்க்கடலான அந்த வால்மீகி ராமாயணத்தை ஒரு பூனை எப்படி நக்கி குடிச்சிடுமோ, எப்படி அறியாமையா நினைக்குமோ, அது போல நான் இந்த நூலை எழுதினேன். எதுக்காகனா, காசியில் கொற்றத்து ராமன் கதை, குற்றம் இல்லாத ஒரு கொற்றவனுடைய கதையை உலகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் எழுதினேன். இதுல ஒரு சிறந்ததுன்னா, இது ஒரு ஓமை அணி. அதுல என்னன்னா, பூனையை ஓமையா சொல்லல. பூனையை ஓமையாக சொல்லாமல் ஆசை பற்றி அதன் முயற்சி, இங்கே ஓமையாக சொல்லப்படுகிறது சிறப்பு. பூனையோட முயற்சி தான் இங்க ஓமையா சொல்லப்படுறது மிகவும் சிறந்தது. அப்படிப்பட்ட முதல் பாடல சொல்றார் கம்பர். நொய்தின் நொய்ய சொல் நூற்கள் உற்றேன் என்னை வைத வைவின் மாமரம் ஏழ்துளை எய்த எய்தற்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. நொய்தின் நொய்யனா எளிமையினும் எளிமையான சொற்களால். நூற்கள் உற்றேன்னா எழுத ஆரம்பிச்சேன். வைத வைவின், பெரியவர்கள் கோபத்தால சொல்ற சொல்கள் உடனே பழிப்பது போல. வைத வைவின் மராமரம் ஏழ்துளை எய்த. இப்பவும் அதான் சொல்றேன், பாத்திரத்துக்குள் பாத்திரம். மராமரம் ஏழ்துளை எய்தன் கம்பர் போட்டார். இதை வச்சுக்கினா நீங்க 1/2 மணி நேரம் பேசலாம். வாலி வதம் பண்றதுக்கு சுக்ரீவன், நான் வாலியை வதம் செய்யறேன்னு சொல்லும் போது சுக்ரீவன் நம்பல. நான் சுருக்கமா சொல்றேன். அப்போ அனுமன் ஒரு உபாயம் சொல்றாரு. இந்த ராமர் அந்த வில்லு விட்டோன்னு 7 அச்சா மரங்களை துளைத்து அவர் கையில வந்ததான் அந்த அம்பு. அப்பதான் அவன் சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததான். அது மாதிரி மராமரம் 7 துளை, 7 மராமரங்களை எய்த உடனே துளைத்த எய்தற்கு எய்திய மாக்கதை. அப்படிப்பட்ட எய்தவனுடைய அருமையான கதை இல்லையா, அருமைக்க கதை. செய்தவன், இதை செய்தவன் யாரு? வால்மீகி. இந்த நூலை இயற்றிய வால்மீகி முனிவன் சொல் நின்ற தேயத்தே, வாக்கு நிலை பற்றி இந்த நாட்டில் நான் அதை எழுத ஆரம்பிச்சேன். பெரியவர்கள் கோபமாக கூறும் வசவு சொற்கள் உடனே பழிப்பது போல 7 மராமரங்கள் எய்தவுடனே துளைத்த அம்பு எய்தியவனுக்கு பெருமை சேர்த்த கதையை தவமுகி வால்மீனி இயற்றி வாக்கு நிலை பெற்ற நாட்டில் எளிமையும் எளிமையான சொற்களால் வியப்புடன் எழுத தொடங்கின. நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு கம்பர் சொல்றார். ராமபிரானின் திறமையை பத்தின ஒரு பாடல் வர்ற மாதிரி இதுல இருக்கு. அடுத்த பாடல், இந்த பாடலை நான் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். அருமையான பாடல். நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் 7 துளை எய்த எய்தருக்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. இந்த பாடல். வையம், அடுத்த பாடல். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்போது யாது எனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே. வையம் என்னை இகழவும், உலகத்து மக்கள் என்னை ஏளனம் செய்ய, இந்த ஏளனம் காரணமாக எனக்கு குற்றம் வந்தாலும் இது இயம்போது யானில். இவ்வளவு இருந்தும் இந்த நூலை நான் ஏன் எழுதுறேன்னா, பொய்யில் கேள்வி புலமையோர், பொய் இல்லாத கேள்வியினால் உண்டாகிவிட வால்மீகி போன்றோர் சொல்லிய தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே, தெய்வத்தன்மையால் பெருமை கவிகளின் அவருடைய பெருமையை இந்த உலகுக்கு பறைசாற்றுறதுக்கு தான் இந்த நூலை நான் எழுதுறேன்.
உலகத்து மக்கள் என்னை ஏளனம் செய்யும்படியாகவும் அதன் காரணமாக எனக்கு குற்றம் நேருபடியாகவும் இக்காப்பியத்தை நான் ஏற்ற காரணம் யாதெனில், பொய்மை இல்லாத வால்மீகி புலவர் போன்றோர் கூறிய தெய்வத்தன்மை கொண்ட பெருமை மிக்க கவிகளின் பெருமையை இந்த உலகிற்கு உணர்த்தவே நான் இந்த நூலை எழுதத் தொடங்கினேன். வையகம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்போது யாதியெனின், பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிவிக்கவே. அடுத்த பாடல். துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரை அடுத்த அசுன நன்மா செவி என்பாரோ. துறை அடுத்த பல்வேறு வகைப்பட்ட விருத்த தொகை கவிக்கு, செய்யுள் தொகுதிகளான கவிதைக்கு உரை அடுத்த செவிகளுக்கு, கேட்கக்கூடிய செவிகளுக்கு என்பா ஒதில் நான் எழுதிய அந்த கவிதை பாடல் யாழ் நரை அடுத்த யாழிசை ஆகிய தேனை படுகின்ற செவிகளில் பறை அடுத்தது போலும் கடுமையான பறையோசை இன்று புலரும். அதாவது இங்க ஓமையா சொல்றது அவரு அசுனம் என்று ஒரு பறவையே சொல்றார். அசுனம் என்று ஒரு பறவைன்னா இது நான்மணி கடிகளை வரும். பறைபடா அசுனமா அப்படின்னு வருது. இந்த அசுனமுடைய பறவை நீங்க வேள்பாரியில பார்த்தா இந்த இதுக்கு ஒரு கதையை எழுதியிருப்பாரு அழகா. இந்த ஒரு இனமே அழிஞ்சு போவோம் அந்த பறவை அப்படின்னு வேள்பாரியில ஆசிரியர் அழகா சொல்லியிருப்பாரு. அதுல அந்த பறவை அந்த அசுனமோட சிறப்புனா இனிமையான கேட்டா அப்படியே மேல வந்து உட்கார்ந்துக்கும். ஒரு பயங்கரமான ஓசை கேட்டா உடனே இறந்துடும். அவ்வளவு மென்மையான பறவை. அது போல பல்வேறு வகைப்பட்ட செய்யுள் தொகுதிகளாகிய கவிதையை கேட்ட செவிகளுக்கு, அருமையான கேட்ட செவிகளுக்கு என் கவிதைகளை ஓதினால் இசையை கேட்டு மகிழும் அதே வேளையில் கடினமான ஓசைகளுக்கு அந்த அசுன் அதை என்ன பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு கம்பர். முத்தமிழ் துறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவன், பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவர். அதாவது இதுல கூட ஒரு சின்ன நயம் வைக்கிறார் பாருங்க கம்பர். துறை நோக்கிய உத்தமிழ் கவிஞருக்குன்னு போடல, முத்தமிழ் துறை நோக்கிய உத்தம கவிஞர். அதாவது கவிஞர் என்றால் கம்பர் சொல்றது இயல் இசை நாடகம் மூன்றும் தெரிந்தால்தான் நீ கவிஞன். வெறும் அதெல்லாம் முத்தமிழ் துறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு கம்பர் போடுறார் இல்லையா. இயல் ஒரு பாடலை இயற்ற வேண்டும், அதை இசை நயம் தெரிய வேண்டும், அதை பாவம் பிடித்து நடிக்கவும் தெரியும். இது மூன்றும் தெரிந்தால்தான் நீ கவிஞன். அதான் முத்தமிழ் துறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு நான் சொல்றேன். பித்தர் சொன்னதும், அதாவது பைத்தியக்காரன் சொன்ன சொற்கள், பேதையர் சொன்ன சொற்கள், அறிவில்லாதவன் சொன்ன சொற்கள், பக்தர்கள் சொன்ன சொற்கள் எப்படி ஆராய முடியாதோ அது போல நான் ஏதோ சொல்றேன், அதுல குற்றம் குறையதா தப்பா எடுத்துக்காதீங்க. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் துறையின் முறையாக ஆராய்ந்து கசடர கற்ற உயர்ந்த புலவர்கள் உங்களுக்கு நான் சொல்வது யாதென்றால், பைத்தியக்காரர்கள், அறிவில்லாதவர்கள், பக்தர்கள் சொன்ன சொற்கள் எப்படி ஆராய தகுதியுடைய அற்றதோ அதுபோல என் பாட்டில் குற்றம் குறை நாடல் உத்தம கவிஞர்களுக்கு ஏற்றதல்றது. நான் ஏதோ எழுதியிருக்கேன், அதுல இந்த கவிஞர்கள் அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும். வடமொழி சமஸ்கிருதம். இந்த தேவப்பாடி நீ கதை செய்தவர் மூவர். யார் யாரு? வால்மீகி, வசிட்டர், போதையனர். சில பேர் வசிட்டர் இல்ல, அது இது மகாபாரதிய வியாசர்னு சொல்றாங்க, தெரியல. 3 பேர், வால்மீகி, வசிட்டர், போதையானர் ஆகிய மூவர். முந்திய நாவினார் உரைத்த இவர்களில் மூத்தவரான யாரு? நம்மளுடைய வால்மீகி. தெய்வ மொழியான வடமொழியில் இந்த ராமகாதையை இயற்றியவர்கள் வால்மீகி, வசிட்டர், போதையனர் ஆகிய மூவர்களில் முதன்மையானவர்களும் வாக்கில் சிறந்தவரான வால்மீகி முனிவர் சொன்னபடி தமிழ் பாடல்களால் இந்த ராமகாதையை நான் எழுத ஆரம்பிச்சேன். இது எவ்வளவு, அதாவது இந்த கம்பருடைய சிறப்பு பாருங்க. நல்லா கற்றவங்க 21ஆம் நூற்றாண்டுல இருப்பார்கள். அப்போது இந்த கற்றவர்களுக்கே ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி இது ஏதுன்னு. கம்பர் எந்த பாடலை மொழிபெயர்த்தாரு? நிறைய கதைகள் வந்திருக்கு இல்லையா, அது போல வேற ஏதாவது மொழிபெயர்த்தாரா அப்படின்னு சொல்லும்போது, கம்பர் வேற பாடல்களை மொழிபெயர்த்தாரா
அப்படின்னு அவரு சொல்லும்போது, இல்ல கம்பர் வந்து நம்மளுடைய வால்மீகி காரியத்தா மொழிபெயர்த்து அவர் வாயாலே சொன்னதால் இந்த இல்லைன்னா இந்நேரம் ஒரு பட்டிமன்றம் வச்சிருப்பாங்க. அவர் எந்த இதுல இருந்து மொழிபெயர்த்தார் அது தேவையே இல்லாம நான் வந்து அந்த தெய்வ மாக்கவி எழுதிய அந்த இதுதான் நான் மொழிபெயர்த்தேன். அது அவருக்கு மாற்றி தெரிவிக்கிறேன். நான் அது பண்ணேன்னு சொல்லி சொல்றாரு. நடையில் அடுத்த பாடு. நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தில் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தன் அவரை பத்தி வெண்ணை நல்லூரை பத்தி ஒரு 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் அவர் புகழற மாதிரி எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்கத்தில் நாயகன் திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான ராமாவதார செய்யுள் நிறைந்த குற்றமில்லாத காப்பியம் வள்ளல் சடையப்பனது திருவண்ணை நல்லூரில் இயற்றப்பட்டது. இதுதான் அந்த பாடல். அந்த பாடல நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்து இடை நிறைந்த ராமாவதார பேர்த்தொடை நிரம்பிய தோமரு மாக்கதைனா செய்யுள்கள் நிறைந்த கதை. தோமரு மாக்கதை சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தந்ததே என்று இந்த பாடல தன்னுக்கு அது உதவி செய்த அந்த அந்த சடையன் வள்ளலை வந்து புகழற மாதிரி எடுத்திருக்காரு. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆற்றுப்படலம். ஏன்னா நேரம் இருப்பதால் நான் ரொம்ப குறைவான பாடல் எடுத்துக்கிறேன். ஆற்றுப்படலம் காப்பியத்தில் காண்டம் ஒரு பகுதியாக இலக்கணப்படி காண்டம் வைக்கிறார்கள். அது இலக்கணப்படி ஆறு நாடு நகரம் முதனை பற்றி வர்ணிப்பது மரபு. இப்போ ஒரு நாட்டுல நீர் வளம் எப்படி இருந்தது, அந்த நாட்டு மக்கள் நாடு நாடு இருந்தது, அந்த நாட்டு மக்கள் அதை சொல்லுவதுதான் இந்த ஆற்றுப்படம். சரியா? அந்த ஆற்றுப்படத்தை முதலே பெண்களை தான் அவர் எடுத்துக்கிறார். ஆசலம்பொறி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முளையவர் கண் எனும் பூசல் எவ்வும் நெறியின் புறம் செல்லா கோசலம் அணி புனையாற்று அணி கூறணும். அதாவது ஆசலம்பொறி ஐம்பொறி வாளியும் ஆண்களுடைய 5 பொறி புலங்கள் இல்லையா, கண் காது மூக்கு செவி மெய். காசு அலம்பு முளையவர் காசு மாலை கழுத்தில் அணிந்த பெண்கள், கண் எனும் பூசல் எம்பும் அந்த 2 கண்கள், அதாவது ஆண்களுடைய 5 பொறிப்புலன்கள் அந்த பெண்களின் 2 கண்களுக்கு கட்டுப்பட்டு இருந்ததாம். எது? நெறியின் புறம் செல்லா கோசலம், ஒழுக்க நெறிக்கு போல்லாம நல்ல நெறிக்கு செல்வதற்கு பயன்பட்டது. அந்த அப்படிப்பட்ட கோசல நாட்டின் அழகு செய்கின்ற சரைவியாற்றின் அழகை கூறுவோம், புனையாற்று அணி கூறுவோம். மக்களின் வாழும் நிலத்தின் தன்மையே காரணம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்றாரு வள்ளுவர், கம்பர். கோசலத்தின் நீர் என்பதுதான் காசு அலம்பொறி ஐம்பொறி அலையவர் பாடல். நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்ற ஆர்களி மேய்த்து அதில் சேறு அணிந்த முளை திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டது. என்ன ஒரு அழகான அந்த கற்பனை நயம் பாருங்க. அந்த ஆறு மேகங்கள் கடலை நோக்கி செல்லும் போது திருநீர் அணிந்த சிவனை போல் அப்படியே வெண்மையா இருக்கான். கடலில் உள்ள நீரை உறிஞ்சும் போது திருமகளால் சீர்பெறும் திருமாலை போல கரிய நிறம் உடையதாக இருந்ததாம். அதெல்லாம் அழகா சொல்றாரு பாருங்க. நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று, அதாவது மேகம் வெள்ளையா இருந்தது, அது நீரை ஆர்களி மேய்ந்து அதில் சேறு அணிந்த முளை திருமங்கை மனம் மிக்க வாசனை பொருள்களை தன்னுடைய மார்பங்களில் தடவிய திருநங்கைனா லட்சுமி தேவி. லட்சுமி தேவியுடைய சீர் பெற்ற திருமால், நேரா திருமால் சொல்லிடலாம். அதுக்கு என்ன ஒரு வர்ணனை? சீர் பெற்ற திருமால் கருப்பா இருந்தா போல இருந்துதான் அந்த மேகத்தை உரியும் போது. இதான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீகை கரவேன் ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நிதழ்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் சொன்ன அதே கருத்துதான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொன்னாங்க நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். இங்க என்ன சொல்றாரு? சேறு அணிந்த முளை திருமங்கை நீ வீறு அணிந்தவன் மேனியன். என்ன ஒரு வர்ணனை பாருங்க, அருமையா இல்ல? அந்த போல மேகங்கள் கடலை நோக்கி செல்லும் போது திருநீர் பூசிய சிவன் போலவும்
வெண்மை நிறமாகவும், கடலின் நீர் உறிஞ்சும் போது திருமகளால் சீர்பெறும் திருமாலை போல கரிய நிறம் உடையதாக இருந்தது. அருமையான உவமைங்க இல்லையா? இந்த இந்த பாடலை எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆற்றுப்படலத்துல எல்லாமே வர்ணனைகள் தான். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என தடைத்தது அந்த நீத்தமே. அந்த சரையு நதி எப்படி இருந்ததுன்னா, மானம் நேர்ந்து மான உணர்வு பொங்கி பொருந்தி தன் குடை வேந்தன் புகழ் என புகழ்மிக்க வெண்கொட்கடை நிலையில் ஆட்சி புரியும் மன்னவன் ஞானம் முன்னிய ஞானம் வழியை நாடுகின்ற நான் மலையாளர் கைத்தானம் என, அதாவது 4 மறைகள் கட்ட வேதியர் தானம் வழங்குவது போல தழைத்தது நீத்தமே. சரையு ஆற்றின் வெள்ளம் பெருகியது. அது போல இருந்துதான். மான உணர்வு பொருந்தி தர்ம நெறி மனுநீதிப்படி உயர்குலத்திற்கு நல்ல காவல் வழங்கும் புகழ்மிக்க வெண்கொற்குடை மன்னவன் புகழ் போல ஞான வழியை நாடுகின்ற வேதியர்கள் வழங்கும் தானம் போலவும் சரையு ஆற்றின் வெள்ளம் பெருகியது. குடிமக்களுக்கு வழங்கிய கொடையின் பயன் ஓங்குகிறது. அது போல சரையு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதுதான் என்னோட உட்பொருள். இது இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. சரையு நதி இதை ஏன் சொல்றதுன்னா, சரையு நதி வேகமாக வெள்ளமாக பாய்ந்து ஒரேடியா வெள்ளமாகி ஆற்றை கெடுக்கல, வற்றி போய் ஒரு வற்ற நிலையும் இல்லை. ஒரு மக்களுக்கு, அதாவது அந்த குடிமக்களுக்கு வழங்கிய கொடையின் பயன் போல அது அந்த அளவுக்கு ஒரு நீ சீராக பெருக்கெடுத்து ஓடியது அந்த சரையு நதின்னு சரையு நதியில பெருமைய அழகா சொல்றாரு நம்ம கம்பர். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன் குடை வேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தலம் தான் என தழைத்தது நீத்தமே. தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலையினில்லாது இறை நின்றது போலவே மலையில் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலாய் விளையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. தலையும் ஆகமும் தாளும் தழி தம்மிடம் வரும் காமகரின் தலை உடல் கால்கள் எல்லா உறுப்புகளையும் தழுவி அதன் வழி நில்லாது புறந்தளவில் போலியான விருப்பத்தை காட்டி தம்மிடம் வரும் காமகரின் உடல் தலை கால்கள் முதலிய எல்லா உறுப்புகளையும் தழுவி புறத்தளவில் போலியான விருப்பத்தை காட்டும் விலை மாதரை போல சரையு நதி மலையின் உச்சி நடுவடம் அடிவாரம் உள்ள பகுதியில் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு விரைந்து வருவது விலை மாதரை ஒத்திருந்தது. விலை மாதர் காமுகிறது பொருளை கவர அவர்களை கட்டி போலியாக கட்டி தழுவது போல் தழுவி பின்பு நீங்குவது போல வெள்ளமும் மலையில் உள்ள பொருள்களை வாரி அடைத்துக் கொண்டு வந்து அப்படி நீங்குது. மலையில இருந்து சரை வெள்ளம் வரும்போது மேல இருக்காத பொருள்களை அப்படி தழுவிட்டு அப்படி நீங்கி வந்துடுதான் அந்த மேல இருந்து வர்றது. அது போல கம்பருடைய கவிநயம். தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நில்லாத நிலை நின்றது போலவே மலையின் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலாய் விளையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. இதுல தழி அப்படின்னு ஒரு வார்த்தை அது சொல்லிசை அடைபட. இதுல சரையு நதி விலை மாதரை ஒத்தி இருந்தது என்று ஸ்லேடை நகையாக கம்பர் சொல்றார். இது செம்மொழி ஸ்லேடை என்று சொல்லப்படுகிறது. ஸ்லேடைன்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் அல்லது சொற்றொடர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு பொருள்களை தருவது. இது நகைச்சுவைக்காக இலக்கணத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நயம் இல்லையா? இது 2 வகைப்படும் ஸ்லேடை. செம்மொழி சேடை, பீமொழி சேடை. செம்மொழி சேடைனா ஒரு சொற்றொடரில் உள்ள சொற்கள் பிரிக்கப்படாமலே அப்படியே நின்று பல பொருள் தருவது. எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கங்க. சீனியில் வாசம் செய்யும் எறும்பு பாலில் எறும்பு மிதிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்றொடர் வந்தா, சர்க்கரை வாசனையில் எறும்பு இறந்து கிடக்கிறது எடுத்துக்கலாம். சீனிவாசனான விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த பொருளை பிரிக்காமலே இன்னொரு பொருள் தருவது. இது செம்மொழி சேடை. பிரிமொழி சேடைனா ஒரு சொல் அல்லது சொற்றொடர் வெவ்வேறு வகையாக பிரிக்கும் போது பல வகையான பொருள்களை தருவது. நமக்கு தெரிஞ்சதுதான். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபர என்னும். அதாவது இந்த பாடல் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்லேடை அதாவது இந்த பாம்புக்கும் அந்த எண்ணெயில் ஆட்டிய செக்கு ஆடி குடத்தடையும் எள்ளும் செக்குல ஆட்டி அது எண்ணெயில வரும். பாம்பு அது போலதான் மகுடி ஊதி அந்த புதிரை வரும். மூடி திறக்கின் முகம் காட்டும். அந்த பாத்திரம் எண்ணெய் வைத்திருக்கிற பாத்திரம் நம்ம முகத்தை காட்டும். பாம்பு அது போலதான் முகத்தை காட்டும்.
ஓடி மன்றை பற்றின் பரபர என்னும். இது போல 2 அர்த்தங்கள் வருவதுதான் இது வந்து எனக்கு நேரம் இல்லை. அதனால இது வந்து பிறமொழி சிலேடை. அதனால இந்த சிலேடை நயமாக விலை மாதரை ஒத்திருந்தது அப்படின்னு சொல்றாரு நம்முடைய கம்பர். மணியும் பொன்னும் மயில் தடை பீலியும் அணியும் ஆணை வெண்கோடும் அகிலும் தன் இணை இல் ஆரமும் இன்ன கொண்டு ஏகலான் வணிக மாக்களை ஒத்தது அவ்வாரியமே. அதாவது முத்து, பொன்னு, மயில் இறகுகள், யானை தந்தங்கள், வாசன சந்தன மரம் போன்ற பொருள்கள் சரையு நதி வாரி அடித்துக் கொண்டு வருவதால் அது ஒரு வணிகனை போல இருந்துதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்களை வணிகர் கொண்டு வரான்ல, அது போல இந்த சரையு நதி என்ன பண்ணுதான், முத்து, பொன், மயில் இறகு, யானை தந்தம் அடிச்சுன்னு வருதுல, அது வணிக மாக்களை ஒத்தது, அந்த வணிகனை போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. பூ நிறைத்தும் மென்தாது பொருத்தியும் தேன் அலாவையும் செம்பொல் விராவியும் அணை மாமத ஆற்றோடு அலாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. சரையு நதி எப்படி இருந்ததுன்னா, பூ நிறைத்தும் பல நில மலர்கள் அப்படியே மிதந்து வருது, மென்தாது பொருந்திய மென்மையான மரகதங்கள் கலந்து வருது, மரகத பொடி கலந்து வருது, மகரந்த பொடி கலந்து வருது, தேன் அலாவியும் தேன் கலந்து வருது, செம்பொன் விராவியும் செம்பொன் கலந்து வருது, ஆணை மாமதம் அலாபியும் ஆணைகளின் மத நீர் கலந்து வருதான். என்ன ஒரு கம்பரோட கவிதை! சரையு நதி வெள்ளப்பெருக்கு பல நில மலர்களை மிதந்து மென்மையான அந்த மகரந்த பொடி கலந்து, தேன் கலந்து, செம்பொன் கலந்து, ஆணைகளின் மத நீர் கலந்து வருவது பல நிறம் கொண்ட ஒரு வானவில் வர்றது போல இருக்கும். அந்த சரையு நதி அடிச்சுன்னு வர்றது கம்பருடைய கற்பனை. பல நிற பொருட்கள் சரையு நதி ஆற்றில் மிதந்து காட்சி வானவில்லை கண்டது போல இருந்ததுன்னு கம்பர் சொல்றாரு. இதுல மதநீர் ஒண்ணு போடுறாரு இல்லையா, இந்த பாத்திரத்துக்குள். மதநீர் என்றால் என்ன என்றால், ஆண் யானைகளுக்கு ஏற்படும் ஒருவித உடல்நிலை மாற்றம். கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்டதுல சுரக்கும் ஒருவித சுரப்பி, ஒரு திரவம். இது யானையின் இந்த சுரப்பில யானை ஆக்ரோஷமா மாத்தும். இதைத்தான் யானைக்கு மதம் பிடித்தது என்று சொல்வார். இதைத்தான் நாங்க மியூட் பண்ணிக்கோங்க, யாரோ ஒருத்தர் ஐயா மியூட் பண்ணிக்கோங்க ஐயா கோபம் மாட்டும். இதைத்தான் யானைக்கு மதம் பிடித்தது என்று சொல்வார்கள். அறிவியல் பூர்வமா சொன்னா டெஸ்டோன் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரப்பதுதான் இது ஆண் யானைகளுக்கு மட்டுமே பொருந்தும். அது போன்ற மத நீரும் கலந்து வந்ததால இது பார்க்கறதுக்கு ஒரு வானவில்லை போல இருந்தது என்று கம்பர் அழகா சொல்றாரு. அது நிலையுடைய கவி நீர் தேத்தம் அது போல இருந்தது. மலை அடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலைக்கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம் அந்நீத்தமே. மலை மடுத்து மலைகளை பெயர்த்து கொண்டு மரங்கள் பறித்து மரங்களை வேருடன் பறித்து கொண்டு நிலையுடை கவி நீக்கம். ராமபிரான் பாலம் கட்டும் போது ராமபிரான் திருப்பணிக்காக வானர கூட்டம் அது போல இருந்துதான் அது அடிச்சுன்னு வர்றது. மலைகளை பெயர்த்து கொண்டும் மரங்களை வேரோடு பறித்து கொண்டும் பக்கங்களில் உள்ள இவைகளை அடித்துக் கொண்டு வரும் நிகழ்வு எப்படி இருக்குதுன்னா, ராமர் பாலம் கட்ட ராமபிரானுக்கு திருப்பணி செய்த வானர கூட்டத்தை போல இருந்தது என்று இந்த பாடலுடைய சிறப்பா நம்முடைய கம்பர் சொல்றாரு. அடுத்து நான் எடுத்துக்கொண்ட பாடல், கொடிச்சேர் எடுத்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுங்குறு நத்தம் சிந்தூரத்தொடு நரத்தம் நாகம் கடுகை ஆறு வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்களின் அடுத்த தீந்தேன் அகிலோடு நாரும் அன்றே. கொடியேர் இடித்த சுண்ணம்னா குறிஞ்சி நிலத்து பெண்கள் இடித்த அந்த மணப்பொடி, அடுக்களின் ஈத்தன மலையில் கட்டப்பட்ட தேன்கூடு, குறிஞ்சி நிலத்து பெண்கள் இடித்த மணப்பொடியினையும் குங்குமப்பூ, ஏலக்காய், மணமிகு குளிர் சந்தனம், வெற்றிப்பூ, கொன்றைப்பூ, ஆத்திப்பூ, பல வகை பச்சிலைகள், கண்டில் வெண்ணிலை என்னும் பூண்டு, மலையில் கட்டப்பட்ட தேன்கூடு, அகில் கட்டை ஆகியவற்றை சரையு நதி அடித்து கொண்டு வருதலால் ஒரே நறுமணமா இருந்துதான், வாசனையா இருந்துதான் அந்த சரையு நதி. இப்ப கேட்கும் போது நம்ம கற்பனையில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் அடிச்சுன்னு வருது. அப்போ அந்த நறுமண பொருட்களை அடித்து கொண்டு வருவதால் அப்படியே ஒரு மனமான வாசனையோடு இருந்தது அந்த சரையு நதி அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பாடல் வந்து மிகவும் சிறப்பான ஒரு பாடலை நான் எடுத்துக்கினேன். அதனாலதான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன். இன்னொரு பாடலோட நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல்னா, தாது உகு சோலை தோறும்
செண்பக காடு தோறும் போது அவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி புக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது அன்றோ. தாது உகு சோலை தோறும் மகரந்த தூள் சிந்துகின்ற சோலை தோறும் போது அவிழ் பொய்கை தோறும்னா முற்றிய அரும்புகள் அவிழ்ந்து விழுகின்ற மாதவி வேலி புக வனம் தோறும் குறுக்கத்தி கொடியில குறுக்கத்தி கொடி படர்ந்த வேலி உடைய பாக்கு தோட்டம் இல்லையா, சரையு நதி நீர் மகரந்த தலங்கள் சொரிகின்ற சோலைகளிலும் காடுகளிலும் அடர்ந்திருக்கும் செண்பகப்பூ சோலைகள் ஒவ்வொன்றிலும் மொட்டுக்கள் மலர்கின்ற பொய்கைகள் குறுங்கத்தி கொடிகள் படர்ந்த வேலி உடைய பாக்குமர தோப்புகளிலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வயலிலும் பாய்ந்து படர்ந்து நிறைந்து இது எப்படி இருக்குது என்றால் ஒரு ஆன்மா பல இடங்களில் உலாவது போல, ஒரு ஆன்மா பல இடங்களில் உலாவது போல உள்ளது. உயிர்களை பல வடிவங்கள் ஆயினும் உள்ளுக்குள் உயிர் ஒன்றுதான் என்ற ஒரு தத்துவத்தை சொல்ற மாதிரியான இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போது இதனுடைய ஆற்றுப்படலத்துடைய சிறப்பான பகுதிகளை பார்த்தோம். நான் எப்போதுமே என்னன்னா முடிக்கும் போது கம்பராமாயணத்துல நான் அடுத்து வர படலம் நாட்டு படலம். நான் எல்லா பண்ணுவேன். ஆங்கிலத்தில் ப்ரோமோ என்று சொல்வார்கள், முன்னோட்டம் என்று சொல்வாங்க. நாங்க சின்ன வயசுல தொலைக்காட்சியில நம்மளுடைய தொலைக்காட்சியில நான் 6வது 7வது படி முன்னோட்டம் என்று ஒன்று போடுவார்கள். முன்னோட்டம் என்றால் அந்த ஒரு வாரத்திற்கு வரக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சில பகுதிகளை போடுவார்கள் என்று எதற்காக என்றால் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதற்காக அந்த முன்னோட்டத்தை போடுவார்கள். அது போல ஒரு முன்னோட்டம் கோசல நாட்டின் வளத்தை கூறும் வாழ்க்கை கூறதான் அந்த நாட்டு படலம். அதுல ஒரு பாட்டு, வாங்கரும் பாதம் 4 வகுத்த வான்மிகி அன்பான் தீம் கதி செவிகளார தேவரும் பருகச் செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரமமாந்தி மூங்கியான் பேசலுட்டேன் எனையான் மொழியலுட்டேன். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அடுத்த வாட்டி சொல்லுவேன் உங்களுக்கு. அடுத்த மாதிரி தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவின் இயங்க குவளை கண்பிடித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருந்தும் வீட்டிற்கும் மாதோ. இவ்வளவு சிறப்பான பாடல். இதனுடைய விளக்கம் தேவையா? கண்டிப்பா அடுத்த தடவை சொல்வேன். நீங்க கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்கணும். ஈர நீர்ப்படிந்தே இந்நிலத்தே சிலகார்கள் எனவரும் கருமேதிகள் ஊரில் கன்று உள்விட மென்முளை தாரை கொள்ள தடைப்பன சாலி. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அடுத்த தடவை சொல்றேன். சந்திப்போம். இதுவரை இந்த ஆற்றுப்படலத்தையும் அவையடக்கத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிகச் சிறப்பானதொரு உரை. ஐயா அவர்கள் ஆற்றுப்படலத்தில் முழுமையாக உரைப்பதற்கு கால